மக்களே, நான் சத்யவர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு சாத்தானுடைய ஆட்சி வரப்போகிறது. ஒருவர் வரும்பொழுதே ஒரு ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே ஒரு சாத்தான் வருவதற்குரிய அறிகுறியாக 41 பேர் உயிரிழந்ததற்கு காரணமாக இன்றைக்கு முழுமையாக ஒரு சாத்தானுடைய ஆட்சி அமையப்போகிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் எந்த அளவுக்கு இனி வரும் காலகட்டம் இருக்க போகிறது என்பது நாமும் அமர்ந்து பொறுமையாக வேடிக்கை மட்டுமே பார்க்க போகிறோம். எந்த விதத்திலுமே மக்களுக்குரிய நலத்திட்டங்களை நாம் கொண்டு போனாலும் ஒரு சாத்தானுடைய ஆட்சி மட்டுமே ஒரு சினிமா மோக காரணமாக எடுத்த இந்த ஒரு தப்பான ஒரு முயற்சி வரக்கூடிய காலகட்டங்கள் என்பது நம்மளுக்கு ஒரு கடுமையான காலகட்டமாக மாற்றப்போகிறது. இன்னும் எத்தனை கொலைகள் விழப்போகிறதோ, எத்தனை குழந்தைகள் பெண்கள் கற்பழிப்பு வழக்குகள் நடக்கப் போகிறது, கஞ்சா போதை இந்த கலாச்சாரம் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கப் போகிறதோ என்ற ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை மட்டுமே நமக்கு இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு பினாமி கட்சியாக, அது தீய சக்தியாக இருக்கிறது. இது சாத்தான் கட்சியாக இன்றைக்கு புதிதாக முளைத்திருக்கிறது. இந்த இவர்களுடைய மத சார்ந்த இந்த கோட்பாடு என்பது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு என்றைக்குமே எடுபடாது. நான் இங்கு இதை முழுமையாக ஒரு அங்கீகாரமாக இதற்குரிய சான்று அந்த 41 பேருடைய உயிரிழப்பு தன்னுடைய மதத்தை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய இந்த சாத்தான் இவர்களுடைய அனைத்து வகையிலுமே ஒவ்வொரு முறையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் வழிபடக்கூடிய இந்த சாத்தான் முறை பூஜைகள், பலிக்கு எடுக்கக்கூடிய அனைத்துமே நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாடு இன்றைக்கு முழுமையாக இந்த சாத்தானுடைய கைப்பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறது. ஆட்சியும் அமையப் போகிறது. இனி வரக்கூடிய காலகட்டம் சாத்தானுடைய ஆட்சி நடைபெறும் போது எவ்வாறு இருக்கும் என்று மக்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். நம்மை காக்கின்ற ஒரு முதலமைச்சர் என்பது நாம் தெய்வத்துக்கு ஈடாக கும்பிடக்கூடியவர். ஆனால் ஒரு வரக்கூடிய நபர் ஒரு மிகப்பெரிய பலியை எடுத்து ஒரு சாத்தானாக உருவெடுத்து வரக்கூடிய இந்த ஆட்சி என்பது இனி வரும் காலங்களில் அதற்குரிய அனைத்து வகையிலுமே அதற்குரிய சாட்சியாக பிரதிபலிக்கப் போகிறது. நன்றி மக்களே. உங்களுக்காக என்னதான் உண்மையாக தொண்டர்கள் உழைத்தாலும் அதற்குரிய தீர்வு சினிமா மோகம் காரணமாக இன்றைக்கு ஒரு சாத்தான் ஆட்சியை முழுமையாக ஏற்று வழி நடத்தப் போகிறீர்கள். நன்றி, வணக்கம்.